எத்தனை சட்னி வெரைட்டிஸ் பண்ணாலும் ஸ்பெஷலான ஒரு சட்னி இருக்கு. அதுதாங்க மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. எல்லா சட்னி வெரைட்டிஸும் பண்ணிட்டு கடைசியா இந்த சட்னி பண்ணலாம்னா எப்படி? அதனால இன்னைக்கு மதுரைக்கே ஸ்பெஷலான தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 5 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல தான் சட்னிக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி. தோசையை விட இட்லிக்கு தாங்க டாப் கிளாஸா இருக்கும். சூடான இட்லி கூட சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.